கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வரவேண்டியதான தம்முடைய பிள்ளைகளை, புதியவர்களை கர்த்தர் கூட்டி சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்படும் அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஆளுகை உண்டாகட்டும் கர்த்தாவே. தூது பகுதியிலே நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தைகள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். காணிக்கை பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தர்தாமே. உடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் அபிஷேகத்தை ஆசீர்வத்தை அனுப்புவீராக. எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓ ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓ ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தே. வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தே. ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது, ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது. இயேசுவின் அன்பினாலே, இயேசுவின் அன்பினாலே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. உலக மேன்மையாவும் நான் நஷ்டமாய் எண்ணிடுவே. உலக மேன்மையாவும் நான் நஷ்டமாய் எண்ணிடுவே. சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்தே, சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்தே. சாத்தானை முறியடிப்பே, சாத்தானை முறியடிப்பே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஒரு இதயம் தந்தி. சிற்றின்ப கவர்ச்சிகளை நான் வெறுக்கும் ஒரு இதயம் தந்தி. துன்பத்தின்
மிகுதியால் தோய்வுகள் வந்தாலும், துன்பத்தின் மிகுதியால் தோய்வுகள் வந்தாலும், ஆவியில் மகிழ்ந்திடுவே, ஆவியில் மகிழ்ந்திடுவே. ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே, ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பலவித சோதனையை நான் சந்தோஷமாய் நினைப்பேன், பலவித சோதனையை நான் சந்தோஷமாய் நினைப்பேன். எண்ணங்கள் சீரையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி, எண்ணங்கள் சீரையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி, விசுவாசத்தில் வளர்வே, விசுவாசத்தில் வளர்வே. ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே, ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. இயேசுவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, இயேசுவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும், அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும். என்றென்றும் உம்மில் வாழ, என்றென்றும் உம்மில் வாழ. ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே, ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ரோஜா, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ரோஜா. ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே, ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே,
அங்குரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என்பிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழுப்பினாலும், புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழுப்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவார், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவார். சீயோனிலே என்பிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி பாடியே மரண சொல்லிடும், வியாதியினாலே காயம் வருந்தி பாடியே மரண சொல்லிடும். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பெற்றிடுவே, விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பெற்றிடுவே. சீயோனிலே என்பிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலமே இடவே, மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலமே இடவே. இறை வழியாய் தம் சரீரத்தினால் பிறந்தாரே தூய வழி, இறை வழியாய் தம் சரீரத்தினால் பிறந்தாரே தூய வழி. சீயோனிலே என்பிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என்பிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போரின் நான் என்று அறிவேன், என்னை படைத்தேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின் நான் என்று அறிவேன், என்னை படைத்தேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே, முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே என்பிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என்பிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல். பாட்டுத்தாள் இங்கே இருக்கு. இரண்டாவது பாடல். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல் என்மேல் வந்து அமர்ந்திடும். இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம்.
விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்தமர்ந்திடும் விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்தமர்ந்திடும் ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே பலத்தின் மேல் பலனடைய மேல் அசைவாடுமே விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் முழங்கால் முடங்குவது முழங்கால் அளவல்ல முழங்கால் முடங்குவது முழங்கால் அளவல்ல நீ சொல்லாள வேண்டுமே எடுத்து செல்லும் என்னையே நீ சொல்லாள வேண்டுமே எடுத்து செல்லும் என்னையே விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்தமர்ந்திடும் விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்தமர்ந்திடும் அக்கினி அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே அக்கினி அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே என்னாலும் என் மாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே என்னாலும் என் மாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே பின்னக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்தமர்ந்திடும் பின்னக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்தமர்ந்திடும் அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே பின்னக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்தமர்ந்திடும் பின்னக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்தமர்ந்திடும் அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே என்னாலும் என் பாத்திரம் திரும்பி வழிய செய்யுமே என்னாலும் என் பாத்திரம் திரும்பி வழிய செய்யுமே பின்னக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்தமர்ந்திடும் பின்னக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்தமர்ந்திடும் பின்னக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்தமர்ந்திடும் அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே 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 பின்னக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும் பின்னக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும் பின்னக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும் பின்னக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும் பின்னக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தின் முதலாவது மாதத்தை கடந்து வர செய்த தேவன் இந்த இரண்டாவது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார்.
இந்த 2வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான கிருபைகளை தரப்போகிறார். இரட்டிப்பான அபிஷேகத்தை தரப்போகிறார். இரட்டிப்பான தம்முடைய வல்லமையை தரப்போகிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நிரப்ப போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க ஷலபங்கடா பக்க துடி லிபிக்காடா பக்க துரபல பக்கடா பக்க துடி பேலிபிக்கு துடி லிகடக துரபல பங்கடா பக்க ஷபா பாபா பா ஹalleluya. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். லிபிகடா பக்க ஷலவங்கடா பக்க துடபால பக்கடா பக்க துடி ஹalleluya. மகிமை மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2வது மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்த போகிறார். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து அற்புதங்களை செய்து கர்த்தர் பலமான கிருபையோடு கூட அவருடைய வல்லமையோடு கூட நமக்கு முழுமையான ஜெயத்தையும் விடுதலையும் அற்புதங்களையும் செய்ய போகிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க துரபால பங்கடா பக்க துட்டி பேலிபிக்க துடி ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், விசுவாசத்தோடு சொல்லுகிறான், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, கடந்த மாதத்திலே கடந்த நாட்களிலே உங்களுக்கு இருந்ததான நெருக்கங்களை, எல்லா நெருக்கங்களையும் ஆண்டவர் இந்த மாதத்திலே நீக்குகிறது மட்டுமல்லாமல் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்தபடினாலே ஒரு அற்புத விடுதலையை கர்த்தர் நமக்கு தந்தபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க ஷலபங்கடா பக்க துடி லிபிக்காடா பக்க துட்டபால பக்கடா பக்க துடி ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய பாரங்களை ஆண்டவர் மேல் வைக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆதரித்து நடத்த போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷால பங்கடா பக்க துடி பேலிபிக்கு துடி லிபிகாடா பக்க துரபால பக்கடா பக்க துடி பேலிபிக்கு துடி ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிக்கோ. துதியெடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதியெடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். டேவிட் பாடினார் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினார் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதியெடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதியெடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான்.
துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். வாயிலேய காலம் கையிலே திருவசனம், வாயிலேய காலம் கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போ, சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. 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 துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. புது கிருபை எங்களை நிரப்பட்டும், புதிய அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே 3வது மற்றும் 4வது பாடலையும் கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். 3வது பாடல், இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் தேவன் என் மீட்பர் என் மீட்பரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் தேவன் என் மீட்பர் என் மீட்பரே. இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் தேவன் என் மீட்பர் என் மீட்பர். அசைத்து பாடும். அவரே பரிசுத்தர், அவரே என் மீட்பர், அவரே பரிசுத்தர், அவரே என் மீட்பர். இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் தேவன் என் மீட்பர் என் மீட்பரே. இமை பொழுது உன்னை கைவிட்டேன் என்றாலோ, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்றார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன் என்றாலோ, உருக்கமான
உன்னை சேர்த்து கொள்வேன் என்றார். அவரே பரிசுத்தர், அவரே என் மீட்பர், அவரே பரிசுத்தர், அவரே என் மீட்பர். இஸ்ரவேலே தேவர் பரிசுத்தர், பரிசுத்தரே. இஸ்ரவேலே தேவர் என் மீட்பர், என் மீட்பரே. இஸ்ரவேலே தேவர் பரிசுத்தர், பரிசுத்தரே. இஸ்ரவேலே தேவர் என் மீட்பர், என் மீட்பரே. இருதயத்தின் உள் வாழ்வையும் அவர் பார்க்கிறார். என் அருகில் அவர் இருப்பதனால் என்னை எதுவுமே அசைப்பதில்லை. இருதயத்தின் உள் வாழ்வையும் அவர் பார்க்கிறார். என் அருகில் அவர் இருப்பதனால் என்னை எதுவுமே அசைப்பதில்லை. அவரே பரிசுத்தர், அவரே என் மீட்பர், அவரே பரிசுத்தர், அவரே என் மீட்பர். இஸ்ரவேலே தேவர் பரிசுத்தர், பரிசுத்தரே. இஸ்ரவேலே தேவர் என் மீட்பர், என் மீட்பரே. இஸ்ரவேலே தேவர் பரிசுத்தர், பரிசுத்தரே. இஸ்ரவேலே தேவர் என் மீட்பர், என் மீட்பரே. அவர் வார்த்தை என்னை புது மனிதனாய் மாற்றும். அவர் வல்லமையை இருதயத்தை நாள்தோறும் பலப்படுத்தும். அவர் வார்த்தை என்னை புது மனிதனாய் மாற்றும். அவர் வல்லமையை இருதயத்தை நாள்தோறும் பலப்படுத்தும். அவரே பரிசுத்தர், அவரே என் மீட்பர், அவரே பரிசுத்தர், அவரே என் மீட்பர். இஸ்ரவேலே தேவர் பரிசுத்தர், பரிசுத்தரே. இஸ்ரவேலே தேவர் என் மீட்பர், என் மீட்பரே. இஸ்ரவேலே தேவர் பரிசுத்தர், பரிசுத்தரே. இஸ்ரவேலே தேவர் என் மீட்பர், என் மீட்பரே. கரம் பிடித்து வழிநடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம். கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி விடுதலையோடு நாம் ஆராதிப்போமாக. பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா.
ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாம வாழ்கவென்று வாழ்த்துவோம், இயேசு நாம வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உட்காரலாம். Praise the Lord. வசனம் வசனம் சொல்லலையா? சரி, கரங்களை தட்டி. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். உபாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளவும். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். உபாகமம் 28ஆம் அதிகாரம்
பக்கம் 258 என்று நினைக்கிறேன் பழைய ஏற்பாட்டிலே. 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை ஒவ்வொரு வசனமாக வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கண்ணிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன்படுவாய், நீயோ கடன்படாதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவனை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடி துதித்து மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தலையாக்க வேண்டுமானால், கர்த்தர் நம்மை மேலாக்க வேண்டுமானால், இந்த புதிய மாதத்திலே நாம் 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஒன்று என்ன? அவருடைய கட்டளைகளை நம்ம என்ன செய்யணும்? கைக்கொள்ள வேண்டும். கேட்கிறதோடும் வாசிக்கிறதோடும் போதிக்கிறதோடும் நிறுத்திவிடாமல் கைக்கொள்ள வேண்டும். அவைகளின்படி நடக்க வேண்டும். அவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்து வாழ்ந்து விட்டால், இந்த புதிய மாதத்திலே அப்படி ஒரு தீர்மானத்தோடு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டோம் என்றால், இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் நம்மை தலையாக்கி கொண்டிருப்பார், மேலாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். இல்ல, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது பாஸ்டர், அப்படியெல்லாம் முடியாது, ஏன் இஷ்டப்படிதான் வாழுவேன் அப்படின்னு முடிவெடுக்கலாம். அதுக்கு 2 ஆசீர்வாதம் இருக்கு. அதுக்கு 2 ஆசீர்வாதம் என்ன? வாலாவாய், இன்னொன்று கீழாவாய்.
அப்போ எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் முடிவெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த புதிய மாதத்திலே நான் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பேன் என்று நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை தலையாக்கி கொண்டே இருப்பார், நம்மை மேலாக்கி கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு சபைகளுக்கு பஞ்சமில்லை. நிறைய சபைகள் இருக்கிறது. ஆராதனைகளுக்கும் பஞ்சமில்லை. நிறைய ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஊழியர்களுக்கு பஞ்சமில்லை. நிறைய பேர் ஊழியர்களா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. விசுவாசிகளுக்கும் பஞ்சமில்லை. நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. அதே போல பிரசங்கங்களுக்கு பஞ்சமில்லை, வசனங்களுக்கு பஞ்சமில்லை, சத்தியத்தை போதிக்கிறதுக்கு பஞ்சமில்லை. ஏராளமாகவும் தாராளமாகவும் இன்றைக்கு பிரசங்கங்கள் கிடைக்கிறது, சத்தியம் கிடைக்கிறது, வசனங்கள் கிடைக்கிறது, சபைகளிலே கிடைக்கிறது. இன்னும் விசேஷ கூட்டங்கள் என்று அங்காங்கே போனாலும் கிடைக்கிறது, டிவியில் கிடைக்கிறது, செல்போனில் யூடியூப்பில் நிறைய கிடைக்குது. ஆனால் எவ்வளவு கிடைத்தாலும் நாம் அதற்கு செவி கொடுத்து ஜீவிக்கும் பொழுது மட்டுமே கர்த்தர் நம்மை தலையாக்குவார், நம்மை மேலாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே நாம் தான் தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் வாலாக்க விரும்புகிறதில்லை, கீழாக்க விரும்புகிறதில்லை. அவர் தலையாக்கவும் வாலாக்கவுமே ஆண்டவர் விரும்புகிறார். சிலர் சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, தோல்விகளை பார்த்து ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதிலே பின்வாங்குவாங்க. ஆண்டவர் நமக்கு என்ன செய்துட்டார்? எவ்வளவு காலமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த அற்புதமும் நடக்கலையே, சுகம் உண்டாகலையே, ஜெயம் கிடைக்கலையே, விடுதலை கிடைக்கவில்லையே. இப்படி சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக செவி கொடுக்காமல் இருக்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் சூழ்நிலைகளை பாராதீர்கள். உங்களுக்கு தோல்விதான் வந்து கொண்டிருக்கிறதா, அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டாம். நீங்கள் நினைத்த காரியம் நடக்கவில்லையா, சோர்ந்து போக வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவருக்கு செவி கொடுப்பேன், ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் செவி கொடுக்க அல்லது செவி கொடுத்து ஜீவிக்க ஆண்டவர் உங்களை வாளான நிலைமையிலிருந்து தலையான நிலைமைக்கும், கீழான நிலைமையிலிருந்து மேலான நிலைமைக்கும் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தலைமை, தலையாக உயர்த்துவேன். தலை என்றால் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 9:15. மூப்பனும் கனம் பொருந்தியவனுமே தலை என்று சொல்லப்பட்டிருக்கு. மூப்பர்கள் என்று சொன்னால் எழுத்தின்படி அர்த்தம் கொள்ளக்கூடாது, வயதானவர்கள் என்று சொல்லி மூத்த அனுபவம் உடையவர்கள். ஜப ஜீவியத்திலும் சரி, வேத வாசிப்பிலும், விசுவாச ஜீவியத்திலும், பரிசுத்த ஜீவியத்திலும் நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு நிலைமையில யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் யாரு? மூப்பர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதுவும் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அப்ப அந்த மூப்பர், அந்த அனுபவம் என்பது என்ன என்றால், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், சொப்பனம் காண்கிறவர்கள், ஆண்டவரோடு தொடர்புடைய ஜீவியம் செய்கிறவர்கள்.
அந்த அனுபவத்திற்குள்ளே நாம் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியை பெற வேண்டும், ஆண்டவரோடு நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும் என்று நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளே வந்துவிட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் படித்திருக்கலாம் நன்கு, அல்லது படிக்காமல் கூட இருக்கலாம். நீங்க உங்க பாடங்கள்ல ஃபெயிலா இருக்கலாம், இல்லைன்னா பாஸ் பண்ணி இருக்கலாம். இன்னும் அரியர்ஸ் ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை இல்லாம இருக்கலாம். சின்ன வேலை செய்யலாம், அல்லது நல்ல வேலை நீங்க செய்யலாம், அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் தேவனுடைய வசனத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து ஜீவிக்க ஜீவிக்க கர்த்தர் உங்களை தலையாக்கி கொண்டே அல்லது மேலாக்கி கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த மூத்த அனுபவம் அல்லது மூப்பர்கள் எங்கே சொல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 3:18, அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் போதும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போங்க. மூப்பர்கள் அல்லது அந்த மூத்த அனுபவம் உள்ள தேவ பிள்ளைகள் சாதாரண ஜனங்களிடத்திலே போய் நேரத்தை செலவழிக்க மாட்டாங்க, ராஜாவினிடத்தில் போய் நேரம் செலவழிப்பாங்க. ராஜாவினிடத்திலே போகக்கூடியவர்கள், இயேசு ராஜாவினிடத்திலே போகக்கூடியவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். டெய்லி நீங்க சாதாரண நண்பர்கள், நமக்கு வேண்டியவங்க, அவர்களையே சந்தித்து காலத்தை ஓட்டக்கூடாது. மூத்த அனுபவம் மூப்பர்கள் என்றால் தினந்தோறும் நீங்க இயேசு ராஜாவை சந்திக்கணும். ஜெபத்துல, வேத வாசிப்புல, ஆராதனையில இயேசு ராஜாவை சந்திக்கிற அந்த விருப்பமுள்ள ஜனங்கள் அவர்கள் தான் மூப்பர்கள். அந்த அனுபவம் உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் தலையாக்குவார், மேலாக்குவார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி நம்ம இயேசுவை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுகிறதில்லை. அவர் எப்படிப்பட்டவராம்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:19, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும். எல்லா ஆசீர்வாதங்களும், பரிபூரணமான எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு ராஜாவுக்குள்ள என்ன செய்து இருக்குது. அதனால நீங்க இயேசு ராஜாவை சந்திக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்குள் தினந்தோறும் வந்தாச்சுன்னா உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்யும்? வந்து கொண்டே இருக்கும், கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு மூப்பர்களாக மாறணும். நல்ல ஆவிக்குரிய அனுபவத்திலே வளர்ந்தவர்களாக ஜீவிக்க வேண்டும். அதோடு நின்று விடாதபடி மூப்பனும் கனம் பொருந்தியவனுமே தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, கனம் பொருந்தினவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். கனத்துக்குரியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். எப்பொழுது? தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாதபடி அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கும் பொழுது, செவி கொடுத்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார், கனப்படுத்துவார். இப்பொழுது காணப்படுகிற கனவீனங்கள் வாழ்க்கையில சில நேரங்கள்ல கனவீனமான நீங்க சூழ்நிலையை சந்திப்பீங்க. தரித்திரங்கள், பலவீனங்கள் மாற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு தான் செவி கொடுக்கணும், மனிதருடைய ஆலோசனைகளுக்கு அல்ல. காணப்படுகிற தரித்திர நிலைமைகள், கனவீன நிலைமைகள், தேவையில்லாத பலவீன நிலைமைகள் எல்லாம் மாறுவதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜீவிக்க ஜீவிக்க அவர் நம்மை கனம் பொருந்தியவர்களாக ஆண்டவர் நம்மை என்ன செய்வாராம்? மாற்றுவார். அந்த கனம் பொருந்திய அனுபவத்திற்குள்ளே கனம் பொருந்திய மனிதர்களாக நம்ம மாறணும்னா இன்னும் வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 13:18. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் அடைவான்,
கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். அன்பான வார்த்தைகளை கவனித்து நடப்பது ரொம்ப லேசு. ஆனால் வேதம் சொல்லுகிறது கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யாராவது அப்படி செய்வோமா? ஒரு தடவை சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பாஸ்டர். வசனத்தை வாசித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சகோதரி வசனத்தை தப்பாக வாசித்தாங்க. தொங்கு திரைன்னு வருவதுக்கு வாசிப்பதுக்கு பல தொங்கு குதிரைன்னு வாசித்தாங்க. ஏம்மா தொங்கு திரை, தொங்கு குதிரை அல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதோட முடிஞ்சது. அதுக்கு பிறகு அந்த சிஸ்டர் என்ன செய்யலை, வாசிக்கவே மாட்டேன்ட்டாங்க. அவ்வளவுதான். அந்த சின்ன கடிந்து கொள்ளுதலை கூட என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. இதுல என்ன இருக்குது? ஆண்டவர் நம்மை கடினமான பாதையிலே சில நேரங்களிலே நம்மை நடத்துவார். சில நேரங்களிலே கடிந்து கொள்வது போல இருக்கும். நீங்க வேதம் வாசிக்கும் பொழுது சில நேரம் வேத வசனம் உங்களை கடிந்து கொள்ளும், உங்களை எச்சரிக்கும். அப்போ வேற பக்கம் பிரட்டணுமா? இல்லை, அந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். இந்த வசனம் சொல்றபடி நம்மை மாற்றிக்கொள்ளணும், நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் நமக்கு வர வேண்டும். அந்த உங்களை நோக்கி சில நேரங்களிலே கடினமான வார்த்தைகள் வரலாம். தேவனுடைய செய்தி எப்பொழுதும் அன்பாகவே இருப்பதில்லை. சில நேரங்களில் கடினமான வார்த்தைகள் வந்து விடுகிறதுண்டு. அப்ப அந்த கடினமான வார்த்தைகள், செய்திகள் வரும் பொழுது அதை நம்ம புறக்கணிக்க கூடாதா? அதை கவனித்து நாம் நடக்கணும். வசனம் சரிதானே, நாம் தான் தவறாய் நடக்கிறோம், நம்ம தான் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கவனிப்பு, அந்த கவனித்து நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய வசனங்கள் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அதை நாம் கவனித்து நடப்போம் என்றால் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார், நாம் கனமடைவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கனமடைவது என்றால் என்ன? ஆண்டவர் உன்னை கௌரவப்படுத்துவார். எங்கெங்கெல்லாம் அலக்களிக்கப்பட்ட ஒரு நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருந்தாயோ, கர்த்தருடைய அந்த கடினமான நடத்திப்புக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, கடிந்து கொள்ளுதலுக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் உன்னை இந்த புதிய மாதத்திலே கௌரவப்படுத்துவார். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மரியாதைகளை நீங்க செய்து மரியாதைக்குரிய நிலைக்கு உன்னை உயர்த்துவதும் கனப்படுத்துவதுதான். அது மட்டுமல்ல, மதிப்பற்ற நிலைமையில் இருந்த உன்னை நல்ல மதிப்புள்ள நிலைக்கு உயர்த்துவதுதான் உன்னை கனப்படுத்துவது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை கவனித்து நடக்கணும். ஆண்டவர் எனக்கு இவ்வளவு கடினமான சூழ்நிலையை கொடுத்துட்டாருன்னு சொல்லி கசந்து கொள்ளக்கூடாது, சோர்ந்து கொள்ளக்கூடாது. அதை நீங்கள் கவனித்து நடக்கணும். கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார் என்றால் அது நன்மைக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:17. உபத்திரவம், இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நம்மை ஆண்டவர் கனப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? உபத்திரவத்தின் பாதை. உபத்திரவத்தின் பாதை. பிள்ளைகளை நம்ம சீராட்டி பாராட்டி வளர்க்கத்தான் செய்தோம்.
ஆனாலும் சில நேரங்களில் பிள்ளைகளை நம்ம கடினப்படுத்துகிறோம். இப்படி செய், அப்படி செய்யாத, இதை சாப்பிடாத, சாப்பிடாத. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு உபத்திரம் தானே. பிள்ளைகள் கீழே இருக்கிறதெல்லாம் பிறக்கி சாப்பிடாதல சந்தோஷம். ஆனால் நம்ம விட மாட்டோம் அல்லவா, உபத்திரவப்படுத்துகிறோம் அல்லவா, அதை சரிப்படுத்துகிறோம் அல்லவா. அதுபோல தேவன் சில நேரங்களிலே உபத்திரவத்தின் பாதையிலே நம்மை நடத்துவது போல் இருந்தால் நீங்க தளர்ந்து விடக்கூடாது. ஏன் எனக்கு இந்த உபத்திரத்தை தாரீங்கன்னு சொல்லிடக்கூடாது. எதுக்கு இந்த போராட்டங்கள், இந்த வியாதிகள், இந்த தோல்விகள் என்று நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து கீழே வரக்கூடாது. அந்த உபத்திரவத்தை தேவன் அனுமதிப்பதனுடைய ரகசியம் என்றால் என்ன என்றால், அது உங்களுக்கு கன மகிமையை, அதாவது நித்திய கன மகிமையை உங்களுக்கு உண்டாக்கும். அதிகமான நித்திய கன மகிமையை உங்களுக்கு உண்டாக்கும். நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிடுங்க, நான் உபத்திரவப்படுறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருதுன்னா நினைத்து கொள்ளுங்கள். அதுக்கு நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜீவியுங்கள். சரி ஆண்டவரே, நீர் எந்த பாதையில் நடத்தினாலும் நான் நடந்து போகிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். அந்த உபத்திரமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை உண்டாக்குமாம்? அதிகமான நித்திய கனமகிமையை, நல்ல ஆசீர்வாத நிலைமையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் கடினமான பாதையில் நடத்தும் பொழுது, நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, கடினமான வசனங்கள், வார்த்தைகள் நம்மை நோக்கி வரும் பொழுது அதை கவனித்து நடக்க வேண்டுமே அன்றி எதிர்த்து நிற்கக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 141 சங்கீதம் 5 வசனம், 141:5 வாசிக்கலாம். என்னை கடிந்து கொள்ளட்டும், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். தாவீது சொல்றார், என்னை குட்டட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? எண்ணெயை போல இருக்கும். எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. கடிந்து கொள்ள உங்க தலையில எண்ணெய் என்கிற அபிஷேகம் ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். எண்ணெயை போல் இருக்கும் என் தலை, அதை அல்லல் தட்டுவதில்லை. அப்போ குட்டும் பொழுது, கடிந்து கொள்ளும் பொழுது தாவீதினுடைய அனுபவத்தை பாருங்க. அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? எண்ணெயை போல இருக்கும். அபிஷேகம். ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்ள நீங்கள் அதை கவனித்து நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க நினையாத ஒரு அபிஷேகத்தை, எதிர்பார்க்காத அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று நீங்க விசுவாசிக்கணும். கடிந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகளை அபிஷேகிப்பார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு எண்ணெயை போன்றது. குட்டுவதை, கடிந்து கொள்வதை என் தலை என்ன செய்யாது? அல்லல் தட்டாது. அப்படின்னா என்ன? அதை ஏற்றுக்கொள்ளும். குட்டும் பொழுது, கடிந்து கொள்ளும் பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். அதை நம்ம ஊர்லலாம் பழமொழி சொல்லுவாங்கல்ல, குட்டு வாங்கினால எந்த கையினால குட்டு வாங்கணுமா? மோதிர கையினால குட்டு வாங்கணும். மோதிரம் போட்ட கையினால குட்டு வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பழமொழி. சாதா கையில் வாங்கி பிரயோஜனம் இல்லை. அந்த மோதிரத்துக்கு அவ்வளவு மவுசு இருக்குது. அப்போ தேவனுடைய அபிஷேகத்துக்கு எவ்வளவு மவுசு இருக்கும். அப்போ தேவன் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்போ தாவீது சொல்றான், இன்னும் அதை குட்டு வாங்கிட்டு சொல்றான், நான் இன்னும் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். குட்டு வாங்கிறதுக்கு முன்னாலையும் கடிந்து கொள்ளுதலுக்கு முன்னாலையும் தாவீது ஜெபம் பண்ணினான். ஆனால் குட்டு வாங்கின பிறகு, கடிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவன் ஜெபம் பண்ண மாட்டான் அப்படின்னு முடிவெடுக்கல. இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது,
கடினமான பாதையிலே ஆண்டவர் நடத்தும் பொழுது, தேவனுடைய வசனங்கள் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீங்க முடிவெடுக்கணும். ஆண்டவரே, எவ்வளவு நாளும் குட்டுங்கப்பா, எவ்வளவு நாளும் என்ன கடிந்து கொள்ளுங்க, நான் இன்னும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன் என்று முடிவெடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கனத்துக்குரிய ஒரு நிலைமையிலே ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். எனவே உங்களை மூத்த அனுபவத்திற்குள்ளும் அல்லது தலையாக மேலாக உயர்த்த வேண்டும் என்றால் தேவன் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் வேத வாசிங்க, இன்னும் ஆராதிங்க. கர்த்தர் உங்களை கன மகிமையோடு கூட இன்னும் உங்களை நிரப்புவார், உங்களை கனப்படுத்துவார், கனமுள்ள மனிதனாக உங்களை மாற்றுவார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 1:23 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1:23, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை. அப்ப நம்ம ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம திரும்பணும், முதுக காட்டக்கூடாது. ஆண்டவர் கடிந்து கொள்ளும் பொழுது, கடினமான பாதையில நடத்தும் பொழுது நம்ம வேற திசைக்கு திரும்பக்கூடாது. ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்திற்கு திரும்பணும், ஆண்டவர்கிட்டயே திரும்பணும். அப்போ என்ன செய்வாரா? என் ஆவியை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய ஆவியை நமக்கு ஊற்றுவாராம். அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம வேற திசைக்கு போகக்கூடாது. இப்போ சின்ன பிள்ளைகள் சில நேரம் சேட்டை பண்ணும் பொழுது தாய்மாருங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு சின்ன பிரம்பு எடுத்துக்கிடுவாங்க. சின்ன பிரம்பை எடுத்துக்கிட்டு பிள்ளைகளை அடிப்பாங்க. சில பிள்ளைகள் அடி வாங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இப்படி வெளியே ஓடும் தூரத்தில். அப்போ அந்த குழந்தைய அடிக்கிறதுக்கு தாய்க்கு ரொம்ப லேசாக இருக்கும், டப்பு டப்புன்னு அடிச்சிருவாங்க, அதை அழுதுகிட்டே ஓடும். ஆனால் சில குழந்தை தந்திரமான குழந்தை இருக்கும், அம்மா கம்பை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் வந்து காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அடி மூஞ்ச வந்து பதைச்சிக்கிடும். அப்போ அம்மாவால் என்ன செய்ய முடியாது, ரொம்ப ஸ்பீடாக அடிக்க முடியாது. அடித்தாலும் பிள்ளைக்கு வலிக்காது. ஏன்னா அங்கிட்டு போனால் தான் அந்த கம்பை வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தன்னை கெட்டி பிடிச்சிக்கிட்டா அந்த குழந்தைய என்ன செய்ய முடியாது, ரொம்ப அடிக்க முடியாது, வலி இருக்காது. அதேதான் கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன செய்யணும், திரும்புங்க. அப்ப தன்னை கட்டிப்பிடித்த குழந்தைய தாய் என்ன செய்வா, அடிச்சாலும் ரொம்ப நேசிப்பா. அதுதான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, கடினமான பாதையிலே நடத்தும் பொழுது, அவர் பக்கமாக நம்ம திரும்பும் பொழுது தேவன் அவருடைய ஆவியை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மேல் ஊற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, என் வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பேன். தேவனுடைய வார்த்தைகள் கிடைப்பது எவ்வளவு அதிசயம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைஞ்சிருச்சுன்னா அதை விட ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. எனவே ஆண்டவர் உங்களை கடினமான பாதையில நடத்துறாரா? தேவனுடைய வார்த்தை உங்களை கடிந்து கொள்ளுகிறதா? அதை கவனித்து நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை அபிஷேகிப்பார், தம்முடைய வார்த்தையினாலே நிரப்புவார், உங்களை கனப்படுத்துவார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. அப்போ தேவன் உங்களை கடிந்து கொள்ளுகிறாரா? தேவனுடைய வார்த்தைகள் உங்களை கடிந்து கொள்ளுகிறதா? கர்த்தர் உங்களை கடினமான சூழ்நிலையிலே நடத்தி கொண்டிருக்கிறாரா? ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை வெறுக்கவில்லை. உங்களை கடிந்து கொள்ளுகிறபடியினாலே வெறுக்கிறார் என்று நினைத்து விடாதீர்கள். நீங்க கடினமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை வெறுக்கிறார் என்று
அவர் உங்களை நேசிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க ரொம்ப கடிந்து கொள்ளப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் பொழுது ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் கடிந்து கொள்ளுகிறார்? எந்தெந்த காரியத்துல இன்னும் மனம் திரும்பலையோ, சில காரியங்கள்ல மனம் திரும்பி இருப்பாங்க, சில காரியங்கள்ல விடாம இருப்பாங்க. அதெல்லாம் விட்டு நீ மனம் திரும்பு, ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு, அதுக்குத்தான்ப்பா உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே கடிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை வெறுக்கவில்லை, அவர் நம்மை மனம் திரும்ப வேண்டும் என்று கடிந்து கொள்ளுகிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜீவிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜீவிப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு தருகிற நன்மைகள். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உபாகமம் 30 2ஆம் வசனம். இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் முதல்ல அவர் என்ன செய்வார்? நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜீவிக்கும் பொழுது உன்னுடைய சிறையிருப்பை நான் என்ன செய்வேன்? திருப்புவேன். சிறையிருப்பு, சிலருக்கு பண கஷ்டங்கள் ஒரு சிறையிருப்பாக இருக்கும், கடன் பிரச்சனைகள் ஒரு சிறையிருப்பாக இருக்கும், வியாதி ஒரு சிறையிருப்பாக இருக்கும், தோல்விகள், வேதனைகள், இப்படி பல சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறையிருப்பை போல இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க செவி கொடுக்க இந்த சிறையிருப்புகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே எந்த சிறையிருப்புகளை நீங்க இருந்தாலும் அதை நீங்க பார்க்காதங்க, தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுத்து நீங்க ஜீவிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்க சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றிக்கொண்டே வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உன் சிறையிருப்பை திருப்புவார், உன்மேல் இறங்குவார். உண்மையில் எப்படி இருப்பாராம்? இரக்கம் காட்டுவார். இரண்டாவது, நீ இப்படி சிறைப்பட்டது, ஒரு சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறதுனால கர்த்தர் விலகி செல்ல மாட்டார். உண்மையில் இரக்கம் காட்டுவார். சிதறப்பட்ட உன்னை, சிதறடிக்கப்பட்ட உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய நன்மைகள் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒருவேளை சிதறடிக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் உங்களை என்ன செய்வாராம்? சேர்த்துக்கொள்வார். நம்முடைய தேவன் நம்மை வெறுக்கிற தேவன் அல்ல, நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, திரும்பவும் அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு நன்மை செய்வார், உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவான். உங்களுடைய அப்பா அம்மா எவ்வளவு ஆசீர்வாதத்தில் இருந்தாங்களோ அதை விட ஆசீர்வாதங்களிலே உங்களை பெருகச் செய்வார், உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவங்க அப்பா அம்மா 10 லட்சத்துக்கு அதிபதியா இருந்தாங்கன்னா உங்களை 50 லட்சத்துக்கு அதிபதியாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் நல்லது. பிதாக்களை பார்க்கிலும் உங்களை பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். எப்பொழுது? தேவனுடைய வசனங்களுக்கு நம்ம செவி கொடுத்து ஜீவிக்கணும். சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுத்து கொண்டே இருங்க. கர்த்தர் மாற்றுவார் சூழ்நிலைகளை. எனவே ஏசாயா 1:19 சொல்லுகிறது, நீங்கள் செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆண்டவருடைய வசனத்திற்கு செவி கொடுத்து வாழும் பொழுது இடுக்கத்தின் அப்பத்தை அல்ல,
காஞ்சு போன ரொட்டியை அல்ல, அல்லது வேலியில கிடக்கிறதான காய்கள் கனிகளை அல்ல, தேசத்தின் நன்மைகளை நல்ல உச்சிதமான ஆகாரத்தினால், உச்சிதமான ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே இந்த புதிய மாதத்திலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற, கைக்கொள்ளுகிற அனுபவத்திலே கடந்து வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவேதான் இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ நம்ம ஆடுகளா இருப்பதனால கர்த்தர் நம்ம அறிந்து கொள்ளுகிறதில்லை. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, அந்த ஆடுகளை, செவி கொடுக்கிற ஆடுகளை நான் என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நாம் ஆடுகளா இருப்பதனால் அறிந்து கொள்ளுகிறவர் அல்ல, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜீவிக்கும் பொழுது நம்மை பார்த்து சொல்லுவார், இவர்கள் என் ஆடுகள் என்று சொல்லுவார். அது மட்டுமல்ல, அவைகள் உலகத்துக்கு பின்னால போகாது, உலக மனிதர்களுக்கு பின்னால் போகாது. செவி கொடுக்கிற தேவ பிள்ளைகள், தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுத்து வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவுக்கு பின்னாலே தான் சென்று கொண்டிருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 28ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதே கிடையாது. எத்தனையோ பேர் ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சுட்டு குறைஞ்சி தூர போகிறவர்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜீவிக்க ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு நித்திய ஆக்கினையை அல்ல, நித்திய நரகத்தை அல்ல, நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது உலக ஆசீர்வாதங்களை மட்டும் அல்ல, நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார். இன்னொன்னு சொல்லுகிறார், அவைகள் கெட்டு போவதில்லை. தேவ பிள்ளைகள், என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் ஒரு காலம் என்ன செய்கிறதில்லை? கெட்டு போவதே இல்லை. ஆண்டவர் சொன்னார், கேட்டின் மகன் கெட்டு போனானே அன்றி வேறொருவரும் கெட்டு போகலன்னு சொன்னார். யாரை சொன்னாரு? யூதாஸ் காரியோத்தை. இயேசுவோடு இருந்தவன் தான், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், ட்ரெஷரர் பதவியில இருந்தவன் தான். ஆனாலும் அவன் இயேசுவின் மகனாக இல்லாமல் கேட்டின் மகனாக வாழ்ந்தபடினாலே அவன் கெட்டு போனான். எனவே தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கல. தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மேலாக அல்லது தலையாக உயர்த்துகிற தேவன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு காலம் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளவே முடியாது. எத்தனையோ பேர் கொஞ்ச நாள் இயேசுவோட இருப்பாங்க, பிற உலகத்தில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழுகிற பிள்ளைகளை யாராலும் என்ன செய்ய முடியாதான்? ஆண்டோடைய கையிலிருந்து பறிக்கவே முடியாது. எந்த உலகமோ, பாவ உலகமோ, உலக காரியங்களோ, சத்துரு என்னதான் வேஷம் போட்டாலும், பாசத்தை காட்டினாலும், நேசத்தை காட்டினாலும், ஐ லவ் யூ என்று சொன்னாலும், அப்படியெல்லாம் மயக்க நினைத்தாலும், இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜீவிக்கிற தேவ பிள்ளைகள் இயேசுவின் கரத்திலே இருப்பார்கள். ஒருவரும் அவர்களை பிரிக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய இந்த புதிய மாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் என்றால், இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜீவிப்போம் என்றால், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல்
மேலாவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். உன்னை ஆண்டவர் கனப்படுத்துவார், உன் சிறையிருப்பை திருப்புவார், உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார், நித்திய ஜீவனை பெறுவாய், நீ கெட்டுப் போவதில்லை. இயேசுவின் கையிலிருந்து ஒருவனும் உன்னை என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். எனவே தேவ சமூகத்திலே இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை அப்படியே ஆசீர்வதிக்க போகிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே என்ற பாடலை கேட்கும் பொழுது உங்களுடைய தசமபாக காணிக்கைகள், அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் திரும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் திரும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஜீவிக்கும் பொழுது நீர் எங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி எங்களுக்கு போதித்தீரப்பா. வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தது போல இந்த புதிய மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த மேலான ஆசீர்வாதங்களை, தலைமையான ஆசீர்வாதங்களை, உயர்வான ஆசீர்வாதங்களை, கனத்துக்குரிய ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு உயர்வை, கனத்தை, மகிமையை நீர் தரப்போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீராக, தலையாக்குவீராக, மேலாக்குவீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதி, வேண்டிய பிரதிபலன் ஆசீர்வாதத்தை நூறத்தனையாய் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பேர் பேராக
குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் தேவனுடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.